இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம ரிலேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ரிலேஷன்றது இட் இஸ் எனி சப்செட் ஆஃப் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் கால்ட் அஸ் அ ரிலேஷன். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டை தான் வி கால் இட் அஸ் அ ரிலேஷன்னு சொல்லுவோம்னு சொன்னோம். அண்ட் தென் அந்த ரிலேஷனோட டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ். அப்புறம் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன், சிமெட்ரிக்காக இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன். சப்போஸ் ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அது சிமெட்ரிக்காக மாற்றணும்னா அதுக்கு என்ன ஆர்டர் பேர் இன்க்ளூட் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ் ஆக்கணும்னா அதுக்கு என்ன ஆர்டர் பேர் இன்க்ளூட் பண்ணணும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆக்கணும்னா அதுக்கு என்ன ஆர்டர் பேர் இன்க்ளூட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் எதெல்லாம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அதெல்லாமும் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் அதுதான் போட்டோம். அண்ட் தென் இன்வர்ஸ் ஆஃப் எ ரிலேஷனும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்வர்ஸ் ஆஃப் எ ரிலேஷன் இந்த மாதிரி டெஃபினேஷன் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது டெஃபினேஷன் இன்வர்ஸ் ஆஃப் எ ரிலேஷன். ஸோ இதுவும் நம்ம படிச்சுக்கணும். வி ஹாவ் டு ஸ்டடி திஸ். இந்த மாதிரி டெஃபினிஷன் போட்டிருக்கிறது, இந்த மாதிரி பாக்ஸில் போட்டிருக்கிறது எல்லாமே படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 மார்க்கில் டிஃபைன் த இன்வர்ஸ் ஆஃப் எ ரிலேஷன் ஆர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது கேட்டால் நீங்கள் இந்த டெஃபினிஷன் எழுதணும். இந்த மாதிரி இந்த டெஃபினிஷன் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். அது மாதிரி இந்த தியரம்னு போட்டிருக்கிறதும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். லெட் அஸ் see what is a function. ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். ஃபங்க்ஷனுங்கிறது இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். இந்த ரிலேஷன்லேயே ஒரு கண்டிஷன் ஒன்று போட போகிறோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ரிலேஷனை தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷன் தான். ஆனால் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ படித்த அந்த ரிலேஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய ரிலேஷனை வி கால் இட் அஸ் ஃபங்க்ஷன். அதை தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ எல்லா ரிலேஷனுமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் எல்லா ஃபங்க்ஷனுமே ரிலேஷன் தான். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் பட் ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஏன்னா ரிலேஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் போட்டு தான் நம்ம அதை ஃபங்க்ஷன்னு டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் என்ன, வாட் இஸ் தட் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோன்னா தட் இஸ் இப்போ சப்போஸ் ஒரு செட் ஏ இருக்குது. லெட் அஸ் இமேஜின் எ செட் ஏ. சப்போஸ் 1 2 3 அண்ட் செட் பி இருக்குது. சப்போஸ் ஏ கமா பி. ஸோ இப்போ இதில் நீங்கள் ஆர்டர் பேர் எப்படி எழுதுனீங்க? நமக்கு ஏ கிராஸ் பி எப்படி எழுதணும்னு தெரியும். ஸோ ஏ கிராஸ் பி எப்படி எழுதுனீங்க? ஹவு டிட் யூ ரைட் திஸ் ஏ கிராஸ் பி? இதை நம்ம ஆர்டர் பேராக எழுதுகிறோம். தட் இஸ் 1 கமா ஏ, அடுத்தது 1 கமா பி, அடுத்தது 2 கமா ஏ, 2 கமா பி, அடுத்தது 3 கமா ஏ, 3 கமா பி. இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆர்டர் பேர் எழுதணும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் படித்தோம். வி ஸ்டடிட் இட் இன் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். ஓகேவா? வி ரோட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இப்போது இதில் ஒரு சப்செட்டை தான் வி கால் இட் அஸ் ரிலேஷன். ஸோ இதில் ஏதாவது ஒரு ரிலேஷன் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் சம் ரிலேஷன். தட் இஸ் 1 கமா ஏ, 2 கமா ஏ அண்ட் தென் 3 கமா பி. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் எடுத்துக்கோம். இப்போ இந்த ரிலேஷன், திஸ் பர்டிகுலர் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன கண்டிஷன் சொல்ல போகிறோன்னா, ரிலேஷனில் என்ன கண்டிஷன் போட போகிறோன்னா, நோ டூ ஆர்டர் பேர்ஸ், 2 ஆர்டர் பேர் வந்து ஷுட் ஹாவ் த சேம் ஃபஸ்ட் எலிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட். ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் இது 2, ஏன்னா இதுவும் ஒரு ரிலேஷன் தான். இது வி கால் இட் அஸ் எ யூனிவர்சல் ரிலேஷன். இதுவும் ஒரு ரிலேஷன் தான். இது வந்து யூனிவர்ஸ் போன இதில் படித்தோம் இல்லையா, போன எக்ஸசைஸில். திஸ் இஸ் ஆல்சோ அன் ரிலேஷன். இட் இஸ் அன் யூனிவர்சல் ரிலேஷன். திஸ் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அண்ட் தென் எல்லாமே சொன்னோம். ஸோ சப்போஸ் இந்த ரிலேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த 2 ஆர்டர் பேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கா, ஆனால் செகண்ட் எலிமெண்ட் வேறையாக இருக்குது. இப்போ இந்த 2 ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்குது, செகண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது, அது வெறும் ரிலேஷன். புரியுதா? அதுமாதிரி இங்கே இந்த 2 ஆர்டர் பேர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்குது, செகண்ட் எலிமெண்ட் அதே டைமில் வேறையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் 2 இருக்கும்போதே இங்கே ஏ வருது, இங்கே 2 இருக்கும்போதே பி வருது இல்லையா? அதுமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்குது, செகண்ட் எலிமெண்ட் வேறையாக இருக்குது. இப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. வேறஸ் இது ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ஆர்டர் பேர்ஸில் பாருங்கள், இது ஃபஸ்ட் எலிமெண்ட் வேறு, செகண்ட் எலிமெண்ட் வேறு. ஓகேவா? இது ஃபஸ்ட் எலிமெண்ட் வேறு, ஆனால் செகண்ட் எலிமெண்ட் இதே ஏ தான் போட்டிருக்கோம். அப்படி இருக்கலாம். செகண்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கலாம்,
ஆனால் ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் வேறையாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் வேறையாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் ரெண்டுமே வேறு வேறு. ஸோ இதை வந்து we call it as a function. இதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். தட் இஸ் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் a rule that associated for every element in set A with a unique element in set B. that is அது ஒரு ரூல். அந்த ரூலில் என்ன பண்ணுறோன்னா செட் ஏல, தட் இஸ் இந்த செட் ஏ இருக்கு இல்லையா, இதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த செட் பியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் எலிமெண்ட்டோட நம்ம அசோசியேட் பண்ணக்கூடிய அந்த ரூலை தான் we call it as a function. அதை தான் we call it as a function. இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். நான் முதல்ல உங்களுக்கு அதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படியெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம், வேஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். இது நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். எப்படியெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேப்லர் காலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், அப்புறம் அனாலிட்டிக்கல் வேயில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், அந்த ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். we can represent a function in 4 different ways. 4 விதமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். தட் இஸ் ஒரு டேப்லர் காலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். we can also represent it in the form of ordered pairs. ஆர்டர் பேர்ஸாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதில் டேப்லர் காலமும் ஆர்டர் பேரும் ரெண்டும் ஒன்று தான். ரைட்டிங் இட் ஆஸ் ஆர்டர் பேர் இஸ் சேம் அஸ் ரைட்டிங் இட் ஆஸ் அ டேப்லர் காலம். அந்த மாதிரியே ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். we can also represent it in terms of கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். and then we can also represent it in terms of analytical way. analytical representationாகவும் அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆர் ஆரோ டயக்ராமாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து டேப்லர் காலமாக எப்படி ரெப்ரசன்ட், இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். இந்த இப்போ நான் சொன்ன 4 மெத்தடுமே நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான், ஆல்ரெடி நீங்கள் 10th போட்டது தான். ஆனால் என்னென்னா இந்த பேர் தான் உங்களுக்கு புதுசே தவிர இது நீங்கள் ஆல்ரெடி போட்டது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்போஸ் ஒரு இது கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் y is equal to 3x plus 2. ஓகேவா? y is equal to 3x plus 2ன்னு ஒரு இது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு கிராஃப் வரைய சொன்னாங்கன்னா இது நீங்கள் எப்படி வரைவீங்க? how will you draw a graph of this function? இதுக்கு முதல்ல டேப்லர் காலம் போடுவீங்கல்ல, எக்ஸ் ஒய், எக்ஸுக்கு சில வேல்யூஸ் கொடுப்பீங்க, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? எக்ஸுக்கு சில வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 0 + 2. இப்போ ஒய்யோட வேல்யூ 2. இப்போ எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 3 + 2 5. அடுத்து எக்ஸுக்கு சப்போஸ் 2 கொடுத்தீங்கன்னா அப்போ இதோட ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 6 + 2 will get it as 8. சப்போஸ் எக்ஸுக்கு வந்து -1 கொடுக்கலாம். எக்ஸுக்கு -1 கொடுத்தா என்ன வரும்? -3 + 2. -3 + 2 gives you -1 இல்லையா? அடுத்து எக்ஸுக்கு வந்து -2 கொடுப்போம். எக்ஸுக்கு -2 கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? -6 + 2. -6 + 2 is -4 இல்லையா? இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் கொடுத்து எழுதுவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதை தான் தட் இஸ் இந்த டேப்லர் காலம் தான் we say it as tabular form of representation of a function. இதை தான் நம்ம வந்து டேப்லர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அண்டு இது வந்து திஸ் we call it as analytical way of representation of a function. இது வந்து analytical way of representation of a function. இது டேப்லர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இதை நம்ம ஆர்டர் பேஸாகவும் எழுதலாம் இல்லையா? அதுதான் நீங்கள் கோஆர்டினேட்ஸாக ப்ளாட் பண்ணியிருப்பீங்க. இதை எப்படி நீங்கள் ஆர்டர் பேஸாக எழுதியிருப்பீங்க? இதை நீங்கள் you would have written it as 0,2, அப்புறம் 1,5, அப்புறம் 2,8, and then -1, -1, then -2, -4. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பேஸாக எழுதியிருப்பீங்க. திஸ் we call it as a ஆர்டர் பேர். ஓகேவா? இதை தான் நீங்கள் கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லி கிராஃபில் ப்ளாட் பண்ணியிருப்பீங்க. 0,2 கிராஃபில் ப்ளாட் பண்ணிங்களா? ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நீங்கள் 10th பண்ணியிருப்பீங்க. கிராஃப் வரையும் போது you would have done it in 10th. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் எந்த 2 ஆர்டர் பேருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது. ஓகேவா? 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் வேறு ஆன்சர் தான் வருது, 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் வேறு ஆன்சர் தான் வருது. இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு 2 வேல்யூ வரல.
இல்லையா? ஸோ அப்போ therefore இது ஒரு ஃபங்க்ஷன். No two ordered pairs has the same first element with different second element. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து டேப்லர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ இந்த டேப்லர் ஃபார்மை தான் நம்ம இப்படி ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதியிருக்கோம். அண்ட் திஸ் we call it as analytical form of representation of a function. இது analytical form of representation of a function. அடுத்து இந்த ஃபங்க்ஷனை எப்படி கிராஃபிக்கல் மெத்தடில் நீங்கள் இது பண்ணுவீங்க? கிராஃபாக எப்படி நீங்கள் இதை ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? இது நீங்கள் கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க கீழ் கிளாஸில், ஞாபகம் இருக்கா? you would have drawn a graph. so x dash, so இங்கே வந்து ஆக்சுவலாக 1 2 -1 -2 ஓகேவா? அண்ட் தென் இங்கே வந்து நமக்கு 2 4 6 இங்கே -2 -4 -6. ஸோ இது பாயிண்ட்ஸாக பிளாட் பண்ணுவீங்க. யூ வில் பிளாட் த பாயிண்ட்ஸ். ஸோ 0,2. ஸோ 0,2னும் போது இந்த பாயிண்ட் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒயில் 2. ஸோ இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணுவீங்க. அப்புறம் 1,5. ஸோ 1,5னும் போது யூ வில் பி பிளாட்டிங் இட் ஹியர். இங்கே பிளாட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் 1,5. அடுத்தது 2,8. ஸோ 2,8ன்னு சொல்லும்போது இங்கே பிளாட் பண்ணுவீங்க. யூ வில் பிளாட் இட் ஹியர். இது 2,8. அடுத்தது -1, -1. ஸோ -1, -1 இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே பிளாட் பண்ணுவீங்க. அடுத்தது -2, -4. -2, -4. ஸோ இங்கே பிளாட் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் யூ வில் ஜாயின் இட். இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா? இதானே நீங்கள் கிராஃப் இந்த மாதிரி தானே வரைஞ்சிருப்பீங்க. இவ்வளோ ட்ரான் ஆக்சுவலாக இது ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். நான் இங்கே ரஃப்பாக போட்டதுனால எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஃபை ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த கிராஃபிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம கிராஃபிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். So this is the graphical method of representation of a function. So இது கிராஃபாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about arrow diagram. arrow diagramனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ arrow diagram அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த எக்ஸில் நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு செட்டாக எழுதுனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை செட் ஏன்னு எடுத்துக்கலாம், இதை செட் பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே 0 1 2 -1 -2. அது மாதிரி இங்கே வந்து 2 5 8 -1 -4. ஸோ இதை we call it as an arrow diagram. 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 வருது, 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வருது, 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 8 வருது, -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1 வருது, அண்ட் -2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 வருது. ஸோ திஸ் we call it as an arrow diagram. ஸோ இதை arrow diagramமாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம 4 விதமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். என்னென்னா இது அனாலிட்டிக்கல் மெத்தட். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால நான் அதை வச்சு சொல்லித்தரேன். இப்போ இந்த வருஷத்துக்குரியதை வந்து நான் இனிமேல் எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தர போகிறேன். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்ததுனால உங்களுக்கு இதை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வருஷம் அவங்க கொடுத்துருக்கதை சேர்த்து சொன்னேன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுன்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லித்தரேன். ஸோ அப்போ இது வந்து அனாலிட்டிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இந்த மாதிரி எழுதிட்டு தென் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய்க்கு கண்டுபிடிச்சி டேப்லர் காலமாக போடுறோம்ல, இது டேப்லர் ஃபார்ம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். ஸோ டேப்லர் ஃபார்மும் இப்படி ஆர்டர் பேராக எழுதுறதும் ரெண்டும் ஒன்று தான். போத் ஆர் த சேம். ஸோ இதையே நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னா ஆர்டர் பேர்ஸாக எழுதுனீங்கன்னா இது ஆர்டர் பேர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். அப்புறம் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா தென் இட் இஸ் கிராஃபிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். அண்ட் தென் இதில் இருக்க இந்த எக்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் ஒய் எல்லாம் இந்த பக்கமும் எழுதிட்டு இதை நீங்கள் இந்த ரிலேட் பண்ணிங்கன்னா இப்படி மேப் பண்ணிங்கன்னா திஸ் we call it as an arrow diagram. இதை நம்ம arrow diagram சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as மேப்பிங்ஸ். ஃபங்க்ஷனை மேப்பிங்னு சொல்லுவோம். ஸோ இது நீங்கள் போன வருஷம் படித்தது. இதெல்லாம் நீங்கள் போன வருஷம் படித்தது. ஓகேவா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இப்போ இந்த வருஷம் எப்படி நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஃபங்க்ஷன் தான், இதுவும் நான் ஃபங்க்ஷன் தான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் போன வருஷம் இதெல்லாம் ஓரளவு நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ இதை வச்சு நான் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வச்சு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். தட் இஸ் இப்போ ஏ ஒரு செட் இருக்குது, பி ஒரு செட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏ கிராஸ் பி எழுதணும். அண்ட் தென் ஒரு ரிலேஷன், இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் எழுதணும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து இட் இஸ் அ ஃபங்க்ஷன் சொன்னேன், வேறு இது ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னா இதில் வந்து 2 ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து 2 செகண்ட் எலிமெண்ட் இருக்குது.
தட் இஸ் இந்த ஒரே ஒரு ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்னுங்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கே ஏங்கிற செகண்ட் எலிமெண்ட்டும் இருக்குது, பிங்கிற செகண்ட் எலிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி 2ங்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கே ஏங்கிற செகண்ட் எலிமெண்ட், பிங்கிற செகண்ட் எலிமெண்ட் இருக்குது. அது மாதிரி 3ங்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கே ஏன்ற ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏன்ற செகண்ட் எலிமெண்ட், பின்ற செகண்ட் எலிமெண்ட் இருக்குது. ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. வேற திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1ங்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து ஏ மட்டும்தான் இருக்குது, 2க்கு ஏ இருக்குது, இது இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது இருக்கலாம். பட் தட் இஸ் இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் சேவாக இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் தான் வேறையாக இருக்கக்கூடாது. புரியுதா? ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கேயும் 1, A, இங்கேயும் 1, B அப்படி தான் இருக்கக்கூடாது. தவிர இப்படி இருக்கலாம், 2, A இருக்கலாம், அதுவே இந்த மாதிரி இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்னா இட் இஸ் அ ரூல், ஒரு ரூல். இது உதான ரூல், ஒரு ரூல் அசோசியேட் பண்ணுறோம். எப்படி அசோசியேட் பண்ணுறோன்னா தட் இஸ் இந்த செட் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே, இந்த செட் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே யூனிக் எலிமெண்ட் இன் செட் பி அசோசியேட் பண்ணுறோம். இந்த செட் பியில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நம்ம அசோசியேட் பண்ணுறோம். புரியுதா? தட் வி கால் இட் அஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுங்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூல் தான் அது. ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸாக்டாக இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன, வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ரிலேஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரிலேஷன் எஃப். ஸோ இங்கே வந்து இது எஃப்னு சொல்லுவோம், அங்கே ஆர்ன்னு சொன்னோம்ல ரிலேஷனுக்கு, ஃபங்க்ஷனுக்கு எஃப்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, செட் ஏலேருந்து செட் பிக்கு உள்ள ஒரு ரிலேஷன் தான். அண்ட் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இதுவும் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி தான், ஏ கிராஸ் பியோட சப்செட் தான். ஆனால் இதை ஃபங்க்ஷன் எப்போ சொல்லுவோன்னா இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் கண்டிஷன். இந்த ஃபாலோயிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது அப்போ தான் அதை ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ, தட் இஸ் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் there is an element B belongs to B such that A, B belongs to F. That is இந்த ஃபஸ்ட்டு செட் இருக்குல்ல, இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே இந்த பிங்கிற செட்டில் ஒரு எலிமெண்ட் இருக்கணும். that is ஏல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, which does not have any element in B. Bல எலிமெண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். ஃபார் ஆல் A belongs to A, there is an element B belongs to B such that A, B belongs to F. ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அண்ட் தென் செகண்ட் கண்டிஷன் என்னென்னா that is if A, B belongs to F then and A, C belongs to F. So A, Bயும் A, Cயும் Fல இருந்துச்சுன்னா then B should be equal to C. Bயும் Cயும் ஈக்குவலாக தான் இருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் இப்படி வேறு இருக்கக்கூடாது. செகண்ட் எலிமெண்ட்டும் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? செகண்ட் எலிமெண்ட்டும் சேமாக தான் இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். இதை தான் நான் அந்த அப்பயே கண்டிஷனாக சொன்னேன். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போது let us imagine ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் இப்போ ஒரு செட், ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ let us imagine that ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 0, 1, 2, 3. ஓகேவா? அடுத்து பின்ற ஒரு இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 0, 1, 2, 3, 4, 5 சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு டிஃபைன் இட் லைக் திஸ். தட் இஸ் f of x is equal to x plus 1. f of x is equal to x plus 1. ஓகேவா? இதுதான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த பக்கம் ஏல இருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பிக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்க போகிறேன். இதை எய்தர் டேப்லெட் காலமாகவும் போடலாம், அல்லது நீங்கள் இதுவாக போட்டிங்கன்னா ஏரோ டயக்ராமாக போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஏரோ டயக்ராமாக போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த செட் ஏ, இது செட் பி. செட் ஏல என்னெல்லாம் இருக்குது? 0, 1, 2, 3 இருக்குது. ஓகேவா? செட் பியில் என்னெல்லாம் இருக்குது நமக்கு? we have 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எக்ஸுக்கு 0 போட்டோன்னா ஸோ இந்த ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சரை இதில் ரிலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏக்கு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு f of x என்ன வருது? 1 வருதா? ஸோ அப்போ therefore 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 1 வருது. ஓகேவா? ஸோ அப்போ 0, 1 அது ஒரு ஆர்டர்ட் பேர்.
0,1. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா 0,1 அது ஒரு ஆர்டர் பேர் இருக்கும். அடுத்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸுக்கு 1 போட்டால் நமக்கு என்ன வருது 2 வருதா? ஸோ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 வருது. அப்போ therefore 1,2 அது ஒரு ஆர்டர் பேர். அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? 2 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 2 + 1 3. ஸோ இது ஒரு ஆர்டர் பேர். ஸோ அப்போ 2,3. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 3 + 1 4 வருதா? ஸோ அப்போ therefore இது ஒரு ஆர்டர் பேர். ஸோ 3,4. ஸோ தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ் இந்த எஃப்ல இருக்கக்கூடிய ஆர்டர் பேர்ஸ் இதுதான். இதை நீங்கள் டேப்லர் காலமாக எழுதிக்கலாம். அடுத்து இதுதான் வந்து அனாலிட்டிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன். இதை y = x + 1ன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் கிராஃபும் வரைஞ்சிக்கலாம். யூ கேன் ஆல்சோ ட்ரா எ கிராஃப். ஸோ இப்போ பாருங்கள், ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே பியில் இருக்க எலிமெண்ட்டோடு ரிலேட் ஆகிடுச்சு. பியில் இப்படி எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், இந்த செட் பியில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் செட் ஏல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. செட் ஏல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லியிருக்கோம். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ, தட் இஸ் இந்த ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்குமே கண்டிப்பாக என்ன இருக்கணும்? தேர் இஸ் அன் எலிமெண்ட் பி பிலாங்ஸ் டு பி. பியில் ஒரு எலிமெண்ட் இருக்கணும். இந்த ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் பியில் ஒரு எலிமெண்ட் இருக்கா? வி ஹாவ் எலிமெண்ட் இன் பி இருக்கா? such that a, b belongs to f. a, b fல இருக்கணும். இருக்கு இல்லையா? பாருங்கள், ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே பியில் எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ therefore this is a function. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த செட் ஏல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்குமே பியில் நமக்கு ஒரு எலிமெண்ட் இருக்கணும். there is an element in b belongs to b such that a, b belongs to f இருக்கணும். a, b வந்து இந்த ஆர்டர் பேர் a, b வந்து இந்த ஃபங்க்ஷன் fல இருக்கணும். அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் a, b belongs to f, ஸோ 0,1 இருந்துச்சுன்னா, அப்போ இன்னொரு 0, சம்திங்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த 1 இன்னொரு அந்த இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கணும். புரியுதா? இப்போ 0,1 இருந்துச்சுன்னா 0,2 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. 0,1 0,2 இருக்கக்கூடாது. ஓகே, இந்த இது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிகிறதுக்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது லெட் மீ கன்சிடர் ஒன் மோர் எக்ஸாம்பிள். தட் இஸ் a is equal to, suppose இது எடுத்துக்கலாம். தட் இஸ் என்ன எடுத்துக்கலாம்னா, சப்போஸ் 9 4 1 and then இது ஏல இருக்கதா எடுத்துக்கோ. நான் பியில் வந்து we have these elements. பியில் வந்து நமக்கு என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு 9 4 1 சப்போஸ் 2, சப்போஸ் இந்த மாதிரி ஏல இருக்குது. பியில் வந்து I have the elements -3, -2, -1, -0, 1, 2, 3, 4. ஓகேவா? சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்போம். லெட் அஸ் இமேஜின். இப்போ இதை நம்ம இதுவாக வரைவோம். தட் இஸ் லெட் அஸ் ட்ரா அஸ் அன் ஆரோ டயக்ராம். ஸோ ஏன்ற செட்டில் என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு? இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி கூட எழுதிக்கலாம். 9 4 1 2. ஓகேவா? பியில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஸோ வி ஹாவ் த எலிமெண்ட்ஸ் -3 -2 -1 0 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி இருக்கா? இப்போ நம்ம என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம்னா, we are going to define a function f of x is equal to root x. f of x is equal to root x. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு வந்து சப்போஸ் நம்ம 9 சப்ஸ்டியூட் பண்ணால், எக்ஸுக்கு நீங்கள் 9 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு f of x என்ன வரும்? 9ஓட ரூட் என்ன? +3யும் வரும் -3யும் வரும் இல்லையா? ஸோ அப்போ therefore உங்களுக்கு எப்படி இருக்கும்? 9,3 and 9, -3 வருதா? 9,3 9, -3 வருதா? அப்போ இது ஃபங்க்ஷன் கிடையாது. பாருங்கள், இப்போ இது நீங்கள் கிராஃபில் வரைஞ்சிங்கன்னா 9,3 9, -3 இப்படி வருது. அடுத்து எக்ஸுக்கு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இதில் எக்ஸுக்கு 4 போட்டால் உங்களுக்கு என்ன வருது? 4, -2 அப்புறம் 4, 2 இல்லையா? we are getting it like this. பாருங்கள், இப்போ இதில் 2 ஆர்டர் பேரில் ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் வேறையாக வருது. 2 டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட் வருது இல்லையா? இப்போ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 4க்கு -2வும் வருது, 4க்கு 2வும் வருது. அதுமாதிரி 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் -1ம் வரும் 1ம் வரும் இல்லையா? இப்போ இந்த 2ங்கிற எலிமெண்ட்டுக்கு நமக்கு இங்கே இதுவே இல்லை.
தட் இஸ் இங்கே எலிமெண்ட்டே இல்லை. 2ங்கிற எலிமெண்ட் 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இதை ரூட் எடுத்திங்கன்னா மேபி சம்திங் சம் 1 point something வரும். அதுக்கு உங்களுக்கு இங்கே வேல்யூவே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ therefore this is not a function. ஸோ இது ஃபங்க்ஷன் இருக்கணும்னா ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து வி ஷேப் வரக்கூடாது. இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து வி ஷேப் வந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கேருந்து இது பாருங்கள், இது வி ஷேப்பாக வருதா, இது வியாக வருதா? ஆனால் இங்கேருந்து வி ஷேப் போட்டுக்கலாம். இங்கேருந்து வி இருக்கலாம், இங்கேருந்து வி இருக்கலாம். ஆனால் இந்த சைட்லேருந்து வி இருக்கக்கூடாது, இங்கேருந்து வி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. இதுமாதிரி டொமைனில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. which does not have any element in this இதில், தட் இஸ் இதில் செட் ஏல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செட் எந்த செட்லேருந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோமோ, எந்த செட்லேருந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோமோ அதை டொமைன்னு சொல்லுவோம். எந்த செட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோமோ அதை கோடொமைன் சொல்லுவோம். இது நம்ம ரிலேஷன்லேயே அதை தான் சொன்னோம். ஸோ இது டொமைன், இது கோடொமைன். இதில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் ரிலேட் ஆகிருக்கோ, இதில் எந்த எலிமெண்ட்ஸ் தட் இஸ் இந்த கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இதோட ரிலேட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் எல்லா எலிமெண்ட்ஸுமே ரிலேட் ஆகிருக்கலாம், சில சமயம் இந்த மாதிரி ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும் ரிலேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும் ரிலேட் ஆகிருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம ஒரு செட்டாக எழுதணும்னா, இப்போ பாருங்கள் பீன்ற செட் இது. இப்போ இதில் இந்த ரிலேட் ஆகிருக்க இந்த எலிமெண்ட்டை மட்டும் நம்ம செட் ஆகிடணும்னா 1, 2, 3, 4 இதை வி கால் இட் அஸ் த ரேஞ்ச். இதை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். இதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது டொமைன், இது கோடொமைன். இதில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் ரிலேட் ஆகிருக்கோ தட் இஸ் 1, 2, 3, 4 இதை வி கால் இட் அஸ் ரேஞ்ச். இதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ இந்த 0, இந்த 1 is called as the image of 0. 1 is called as the image of 0. So 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஆன்சர் வந்துச்சுல்ல, 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஆன்சர் வந்துச்சு. ஸோ அப்போ therefore this 1 is called as the image of 0 and 2 is called as the image of 1, 3 is called as the image of 2, 4 is called as the image of 3. புரியுதா? ஸோ இதெல்லாமே they are called as images. இதை நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். and we say that 0 is called as the pre-image of 1. 0 வந்து இந்த 1ஓட ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே நம்ம வந்து ஆக்சுவலாக 1 ஆன்சர் வரும்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டோம், 0 போட்டோம் இல்லையா? f of x 1 இருக்கணும்னா எக்ஸோட வேல்யூ என்ன, 0 போட்டோம். ஸோ அப்போ 0 is called as the ப்ரீ இமேஜ் ஆஃப் 1. 0 is called as the ப்ரீ இமேஜ் ஆஃப் 1. அது மாதிரி 1 is called as the ப்ரீ இமேஜ் ஆஃப் 2. 2 is called as the ப்ரீ இமேஜ் ஆஃப் 3 and 3 is called as the ப்ரீ இமேஜ் ஆஃப் 4. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இமேஜ். இது 1 வந்து 0ஓட இமேஜ், இது 2 வந்து இது 1ஓட இமேஜ், 3 வந்து 2ஓட இமேஜ். இதெல்லாம் இமேஜ்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். 0 is called as ப்ரீ இமேஜ் ஆஃப் 1. 1 is called as the pre-image of 2. 2 is called as the pre-image of 3. And 3 is called as the pre-image of 4. They are called as pre-image. இப்போ சப்போஸ் இந்த செட் பி இருக்கு இல்லையா, இந்த செட் பி வந்து இஃப் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், இது சப்செட் ஆஃப் ரியல் நம்பராக இருந்ததுன்னா தென் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி அ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் எ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். நம்ம இங்கே மோஸ்ட்லி படிக்க போகிறது எல்லாமே ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் தான் படிக்க போகிறோம். தட் இஸ் அதோட இந்த கோடமைன் இருக்குல்லையா, அது வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும், ஒரு சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். இந்த கோடமைன் வந்து இட் ஷுட் பி த சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனில் டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன. டொமைனுங்கிறது இந்த செட் ஃபுல்லாத்தையுமே, தட் இஸ் எந்த செட்லேருந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோமோ அதை டொமைன்னு சொல்லுவோம். எந்த செட்டுக்கு டிஃபைன் பண்ணுறோமோ அதை கோடொமைன்னு சொல்லுவோம். அதில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் ரிலேட் ஆகிருக்கோ அதை வி கால் இட் அஸ் அ ரேஞ்ச். அதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த 1ங்கிறது இட் இஸ் த இமேஜ் ஆஃப் 0. ஓகேவா? 1ங்கிறது இமேஜ் ஆஃப் 0. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இமேஜ், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ப்ரீ இமேஜ். ஓகேவா? 0 is called as the pre-image of 1ன்னு சொல்லுவோம். The 2 is called as the image of 1ன்னு சொல்லுவோம். 1 is called as the pre-image of 2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம இதை சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் பார்த்தோம். என்னென்னா த ஃபங்க்ஷன் லெட் ஏ அண்ட் பி பி எனி 2 sets. அதான் உங்களுக்கு புக்லேயும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. லெட் ஏ அண்ட் பி பி எனி 2 sets. A relation F from A to B. A relation F is defined from A to B, which is a subset of the Cartesian product A cross B. So function is also the subset of the Cartesian product and it is also a relation. Okay va? It is called as a function if it follows the 2 rules. இந்த ரெண்டு ரூலை அவர் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா for all A belongs to A, that is இந்த செட் ஏல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் செட் பியில் ஒரு எலிமெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ தேர் இஸ் அன் எலிமெண்ட் பி பிலாங்ஸ் டு பி. செட் பியில் ஒரு எலிமெண்ட் இருக்கணும். சச் தட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஃப். ஏ கமா பி அந்த எஃப்ல இருக்கணும்.
ஓகேவா. and then if a comma b belongs to f and a comma c belongs to f இருந்துச்சுன்னா then b should be equal to c. b யும் c வேற வேற நம்பரா இருக்கக்கூடாது, b யும் c யும் சேம் நம்பரா இருக்கணும். ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம சொன்னோம், இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நம்ம வந்து we call it as a function. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து it is an example for not a function. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, தட் இஸ் செட் ஏல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கு we don't have any element in b இல்லையா. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இது செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. தட் இஸ் ரெண்டு ஆர்டர் பேரில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 9,3 வந்திருக்கு, 9,-3 வந்திருக்கு, and 3 is not equal to -3. அப்போ this is not a function. it is just a relation. இது வெறும் ரிலேஷன் தான், ஃபங்க்ஷன் கிடையாது. இதுவும் ரிலேஷன் தான், பட் it is also a function. புரியுதா. ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ், பட் ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா ஃபங்க்ஷனும் ரிலேஷன் தான், ஆனால் எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா. ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷன் கிடையாது, திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about we can say that ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போ ஈக்குவலாக இருக்கும், டூ ஃபங்க்ஷன்ஸ் எப்போ ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா தட் இஸ் f and g ஆர் செட் டு பி டூ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தே ஆர் செட் டு பி ஈக்குவல். அது எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா இஃப் த டொமைன் ஆஃப் f இஸ் ஈக்குவல் டு டொமைன் ஆஃப் g, தட் இஸ் எஃபோட டொமைனும் ஜியோட டொமைனும் சேமாக இருக்கணும். அதே சமயத்தில் f of a இஸ் ஈக்குவல் டு g of a-வாக இருக்கணும். f of a is equal to g of a-வாக இருக்கணும், where this a belongs to that domain. a வந்து அந்த டொமைனில் இருக்கணும். ஓகேவா. தட் இஸ் ரெண்டுத்துக்கும் டொமைன் சேமாக இருக்கணும். அதே சமயத்தில் f of a that is for all a belongs to that domain. அந்த டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் f of a-வும் g of a-வும் சேமாக இருக்கணும். ஓகேவா. that we call it as a என்ன சொல்லுவோம், ஈக்குவல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம், ஈக்குவல் ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து we can also say functions are called as mappings. அந்த மேப்பிங்ஸ்னு சொல்லலாம். f maps a into b ன்னு சொல்லலாம், f maps a into b. f is a function defined from a to b ன்னு சொல்லலாம், அல்லது f maps a into b ன்னு சொல்லலாம். ஓகேவா. அப்படியே சொல்லலாம். and then f of small a is equal to b ன்னு சொல்லலாம். that is for every element in a b ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ f of small a is equal to b ன்னு இருக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பேராக கொடுத்துட்டா நம்ம அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டு ஆர்டர் பேரில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கும்போது செகண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகேவா. நம்ம வந்து என்னெல்லாம் வந்து வேஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் படித்தோம் இல்லையா. ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இது ரெண்டும் சேம்னு சொன்னேன், இது ரெண்டும் சேம்னு சொன்னேன். கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், அண்ட் தென் இதுமாதிரி ஆரோ டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ ஆரோ டயக்ராமாக எழுதி இருக்கும்போது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இங்கேருந்து வி ஷேப் போகக்கூடாது, இங்கேருந்து வி ஷேப் போனால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. புரியுதா. தட் இஸ் டொமைன்லேருந்து வி ஷேப் போகக்கூடாது. டொமைன் ஆனால் கோடொமைன்லேருந்து வி ஷேப் இருக்கலாம், கோடொமைன்லேருந்து வி ஷேப் இருக்கலாம், டொமைன்லேருந்து இப்படி இருக்கலாம், we can have it like this. ஆனால் இங்கேருந்து வி ஷேப் இப்படி போகக்கூடாது. you should not have a v shape from domain. ஓகேவா. ஸோ இது ஆரோ டயக்ராமை பார்த்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அடுத்தது நம்ம வந்து ஆர்டர் பேர் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டேப்லர் காலமும் ஆர்டர் பேரும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஆர்டர் பேர் ஈஸியாகவும் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு எலிமெண்ட்டுக்கு வந்து சேம் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செகண்ட் எலிமெண்ட் இருக்கக்கூடாது. அது இப்போ தான் சொன்னோம். அதை யூஸ் பண்ணி இந்த ஆர்டர் பேர் இந்த டேப்லர் காலமும் அதே தான். ஸோ சேம் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ரெண்டு ஆன்சர் வரக்கூடாது. எக்ஸுக்கு ஒரு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்க்கு ரெண்டு ஆன்சர் வரக்கூடாது. ஸோ அப்போ அது இந்த அனாலிட்டிக்கல் இதுலேயும் அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒய்க்கு ரெண்டு வேல்யூ வரக்கூடாது. எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு ரெண்டு ஆன்சர் வரக்கூடாது. ஸோ அனாலிட்டிக்கல் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வெறும் கிராஃபை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோம், வெறும் கிராஃப் மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ அது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஹவு டு டிட்டர்மைன் எ கிராஃப் வெதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். இப்போ இதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல, இப்போ ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு கிராஃப் இப்படி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோம், லெட் அஸ் இமேஜின் சப்போஸ் இப்படி கொடுத்துட்றாங்க. ஓகேவா. ஆர் ஒரு கிராஃப் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, இப்படி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷனாக இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஹவு டு டிட்டர்மின் வெதர் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். ஸோ அதுக்கு வி ஹாவ் அ டெஸ்ட். அதை வி கால் இட் அஸ் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். ஓகேவா. ஸோ ஒரு கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் வரையணும். அந்த டொமைனில் ஃபுல்லாக வெர்டிக்கல் லைன்ஸ் வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் இமேஜின்
ஒரு கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. let us imagine ஒரு கிராஃப் இப்படி இருக்கு. we have a graph like this. நீங்கள் இதெல்லாம் கீழ் கிளாஸில் வரைஞ்சிருப்பீங்க, பேரபோலா வரைஞ்சிருப்பீங்க. சப்போஸ் ஒன் மோர் கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிராஃப் இப்படி கூட இருக்கலாம். we can have a graph like this. இந்த மாதிரி கூட நமக்கு கிராஃப் இருக்கலாம். கிராஃப்னா அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிரேக்கோடையே இருக்கலாம். we can also have it like this. ஸோ இப்போ இதில் வந்து இது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு எப்படி டிட்டர்மின் பண்ணோன்னா, நம்ம இந்த டொமைனில் ஃபுல்லாக இதுதான் டொமைன், இந்த எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது இதான் டொமைன். ஸோ இதில் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். இப்படி வெர்டிக்கல் லைன் வரையும்போது அந்த கிராஃபில் இந்த லைன் ரெண்டு இடத்துல டச் பண்ணிச்சுன்னா, இந்த கிராஃபில் இந்த லைன் ரெண்டு இடத்துல டச் பண்ணிச்சுன்னா தென் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த கிராஃபில் ரெண்டு இடத்துல டச் பண்ணிச்சுன்னா, அப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் வரையும்போது, ஒரு தட் இஸ் எ லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், ஒரு லைன் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் வரையும் போது இப்படி அந்த கிராஃபில் ரெண்டு இடத்துல டச் பண்ணிச்சுன்னா அது ஃபங்க்ஷன் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குதுன்னு அர்த்தம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ இப்படி இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வெர்டிக்கல் லைன்ஸ், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வெர்டிக்கல் லைன் வரும்போது ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது, கிராஃப் ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது. இந்த